அப்ரஹாம், டெல்லியில் பிடிபட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டது தொடர்பாக அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் என்று ஞானேஸ்வர் சிங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து தேசிய போதைப் பொருள் பிரிவு துணை இயக்குனர் பொறுப்பிலிருந்து ஞானேஸ்வர் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் திரும்ப பெறப்பட்டிருக்கிறார். ஞானேஸ்வர் சிங் நடிகர் சல்மான் கானின் மகன் கப்பலில் போதைப் பொருள் பதுக்கியதாக கைது செய்யப்பட்ட வழக்கிலும் அவர் தொடர்புடையவர். இதனால் அவர் உள்நோக்கத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு தற்போது அவர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் பொறுப்பிலிருந்து திருப்பி அழைக்கப்பட்டிருக்கிறார். அதை திரும்ப பெறப்பட்டுள்ளதற்கான உத்தரவு உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் விவகாரம் மற்றும் நடிகர் ஷாருக் கானின் மகன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போதைப்பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது ஆகிய 2 வழக்குகளிலும் அவர் லாப நோக்கத்தோடும் உள்நோக்கத்தோடும் செயல்பட்டிருக்கிறார் என்றும் அரசியல்வாதிகளிடமிருந்து பணம் பெற்றுதான் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்றும் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடவடிந்துள்ள சூழ்நிலையில் போதைப்பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்ட அந்த ஷாருக் கானின் மகன் கைது செய்யப்பட்ட விவகாரத்திலும் ஞானேஸ்வர் சிங் இத்தகைய தவறில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து ஞானேஸ்வர் சிங் இன்று அவரது பொறுப்பில் இருந்து திரும்ப பெறப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு துணை தலைமை இயக்குனர் பொறுப்பிலிருந்து உள்துறை அமைச்சகம் அவர் திரும்ப பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் ஷாருக் கானின் மகன் மற்றும் ஜாஃபர் சாதிக் ஆகிய இருவரும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவரும் உள்நோக்கத்தோடு லாப நோக்கத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் மீது அந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் அவரை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறது. இதையடுத்து ஞானேஸ்வர் சிங் திரும்ப பெறப்படுவதாக உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அவர் அந்த பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறார். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.